அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பேனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீக் ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட வந்தாச்சு. நம்ம விலாக் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் இதில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விலாக் காலையிலேருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பொதுவாக ஈவினிங் டைமில் தான் வாக்கிங் போகிறது. பட் இன்றைக்கி எனக்கு வெளியில் போகிற வேலை இருந்தது. அதாவது கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ காலையிலே வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டேன். வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் இன்ட்ரோவில் அதுக்கப்புறம் தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு விருந்து மாதிரி. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இன்றைக்கி டின்னருக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா இல்லை தங்கச்சின்னு சொல்கிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு 2-3 வருஷமாகவே லைட்டாக பழக்கத்தில் இருந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கும். ஸோ அவங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் ஏதாவது 2 ஸ்நாக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. போக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் லூலு இருந்தது, அங்கே தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வர வழியில் தான் இந்த லூலு இருக்குது. அண்ட் வீட்டுக்குமே ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. இஞ்சி, தேங்காய் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கையோடு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். வாக்கிங் போகிறோம் அப்படிங்கிற நினப்பில் நான் ட்ராலி பேக் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன் இல்லையா, அது எடுக்காமல் வந்துட்டேன். பட் சாமான் வாங்கணும்னு நினச்சி தான் வெளியில் இறங்கினேன். எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுச்சு. ஸோ எவ்வளோக்கு முக்கியமான சாமான் மட்டும் வாங்க முடியுமோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா தூக்கிட்டு போக முடியாது. ட்ராலி பேக் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு இழுத்துட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரௌனி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். இது இன்னுமே கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். அதனால் இதுவுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்பேன். இது போக உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதே ரெசிபி ஷார்ட்ஸாகவும் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் ஷார்ட்ஸ்லேயுமே ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1 kg ப்ரௌனி பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. அதனால் இதுக்கு 250 கிராம் டார்க் சாக்லேட் தேவைப்படும். எக்ஸாக்டாக 250 கிராம் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரு குத்து மதிப்பாக சாக்லேட் எடுத்து கட் பண்ணால் அது கரெக்டாக ஒரு 251 கிராம் போல் இருந்தது. ஸோ கொஞ்சம் குசி ஆயிடுச்சு, கரெக்டாக எடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் பட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 கிராம் நமக்கு தேவைப்படும். ஸோ 250 கிராம் அளவுக்கு நம்ம டார்க் சாக்லேட்டுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு அந்த வேலையை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ரெடி பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் இந்த ப்ரௌனி ரெடி பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 130 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். இதுவே மைதா எடுக்கிறோம் அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு எடுக்கலாம். கோதுமை அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால் ஒரு 130 கிராம் அளவுக்கு தான் எடுத்தேன். இப்போ அதை 0 வைக்கிட்டு அதுலேயே கொக்கோ பவுடர் நான் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் சரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் 2 எடுத்துகிட்டு தனியாக அதை மாற்றிட்டு இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். சுகர், நாட்டு சக்கரை இது 2மே சேர்ந்து 200 கிராம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சுகர் ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி 50 கிராம் போல் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதை பாதி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை முழுசாக நீங்கள் சுகர் சேர்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ 200 கிராம் வர மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இது போக இதுக்கு நம்ம மெல்ட் பண்ண பட்டர் அண்ட் சாக்லேட்டு, கொஞ்சமாக நட்ஸு அண்ட் 3 முட்டை தேவைப்படும். அண்ட் சுகரும் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 முட்டையுமே உடச்சி எடுத்துக்கிறேன். மெயினாக இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சேர்க்காதீங்க, சரியாக வராது. இதை நல்லா பீட்டர் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரும் நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா க்ரீம் மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டு அதுக்கப்புறம் பட்டர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு அந்த எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இதை நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கணும். அவ்வளோத்தையும் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் மாவு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா இதோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பால் வேறு ஏதாவது சேர்த்திங்க அப்படின்னா சரியாக வராது. எப்படி உங்களுக்கு வருதோ அதே மாதிரியே நீங்கள்
சேர்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். ஸோ சில பார்ச்மெண்ட் பேப்பரை பொறுத்து உங்களுக்கு ப்ரௌனி கீழே ஒட்டுறது ஒட்டாதது இருக்குது. நான் வந்து இந்த ஆடி ஈக்கோ பேக் வரும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வீட்டிலே ரெடி பண்ண சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் போட்டுக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். குக்கிங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். குக்கிங் ரேஞ்சில் பண்ணும்போது கீழே மட்டும்தான் ஆன் பண்ணணும், மேலே வந்துட்டு ஆன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ரௌனி வந்து இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. மேலே அந்த கிரிங்கிள் டாப்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலான்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது லாஸ்ட் டைம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் அவல் கொழுக்கட்டை வந்து பண்ணி வச்சுருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அதையே செஞ்சு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஈவினிங்க்கு மேலே தான் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு 6-6:30 போல் அவங்க வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ கிளம்புறதுக்கு ஒரு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணேன். ரொம்ப சூடாகவும் பேக் பண்ணி கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப் அளவுக்கு அவல் வந்து எடுத்து அதை நல்லா ஒரு ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த புட்டு மாவுலாம் நம்ம பரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரட்டலாம். ஸோ இந்த மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து கருப்பு எள்ளு வந்துட்டு சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும் போது டேஸ்ட்டு வாசம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இனிப்புக்காக நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். இது இவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட நான் வந்து வாழைப்பழமும் சேர்க்க போகிறேன் ஒன்று. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துருந்தேன். அண்ட் இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு வாழைப்பழமும் சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழம் சேர்க்கும் போது இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக வரும். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் இன்னுமே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இதை இப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா வாழைப்பழம், தேங்காய், நாட்டு சக்கரை எல்லாமே வந்துட்டு நம்ம வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை இல்லையா, அவளுமே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது தானே. ஸோ இப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிட்லாம். பட் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் அது லைஃபும் இருக்கும், நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் பொதுவாக ஸ்கூலில் வந்துட்டு ஃபயர்லெஸ், அதாவது வித்தவுட் ஃபயரில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ண வைங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் புட்டு மாதிரியும், அதாவது அவல் புட்டு அப்படிங்கிற மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சோ, இல்லைன்னா ரவுண்டாக லட்டு மாதிரி பிடிச்சோ அவல் லட்டு, அவல் கொழுக்கட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஐடியா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே போதும். அதனால் நான் கெட்டிலே வச்சுட்டேன். என்னோட அகோரா மல்டி கெட்டில் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வச்சு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். கெஸ்ட் யாராவது உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் தான் மேக்ஸிமம். இதை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அண்ட் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் அது சூடாக இருக்கும் போதே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன், இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. ஸோ அவ்வளோதான். இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சரி, இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ள. ஏன்னா அவல் சேர்த்துருக்கோம் அண்ட் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இடையில இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது இல்லையா, அந்த டைமில் எனக்கு கொழுக்கட்டையாக காட்டி நிறைய பேர் டெம்ப்ட் பண்ணாங்க வீடியோஸ்லலாம். ஸோ அந்த டைமில் நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், டக்குன்னு பண்ணலாம் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையே இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வந்துட்டு சம்பா அவலில் பண்ணேன், நீங்கள் ஒயிட் அவலில் பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் ப்ரௌனியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. ஸோ பீஸ் போட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்குமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ கிட்ட வரும். நான் வந்துட்டு 130 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ஒரு 900 கிராம் அளவுக்கு வந்திருக்கும். இதுவே 150 கிராம் போல் நம்ம மைதா சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 1 kg அளவுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரௌனி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நிறைய பேர் இந்த ப்ரௌனி அதுக்கப்புறம் பன்னு ரெசிபீஸ்லாம் போடும்போது நீங்கள் குக்கிங் கிளாஸ் போகிறீங்களா, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து எந்த கிளாஸுமே போகல. ஃபஸ்ட் டைம்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது 2-3 தடவை சொதப்போம், எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்
தான் இல்லையா, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கும்போது எது நம்ம ஜாஸ்தி போட்டிருக்கோம் எது கம்மியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக வந்துடுது. நான் இந்த கிளாஸ்க்கும் போய் கற்றுக்கல, பட் என்னோட ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நான் நிறையா சொதப்பிட்டு பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். அதனால ஓகே, ஆனால் ஒரு 7 மணி போல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி சுரைமால வர முடியல. நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் பொண்ணு 3 பேரும் தான் போயிருந்தோம். சுரைம் வந்துட்டு அவங்க டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னர் வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க போல். அதனால அவனை கூட்டிகிட்டு போக முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நான் சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி அங்கே போயிட்டோம். நல்ல டிராஃபிக் இருந்தது. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜம்சம் வாட்டரு, டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இது வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து கூட பிறந்த சிஸ்டர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரீசன்ட் டைமில் நான் அதை வந்து கொஞ்சமாவது ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ எனக்குமே வந்துட்டு எனக்கு கூட பிறந்த தங்கச்சியை நான் எப்படி பார்ப்பனோ அதே மாதிரி தான் இவங்க எனக்கு ஃபீல் ஆகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாண்டிங் வந்து நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. அண்ட் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கிளாஸில் வாட்டர்மெலன் ஜூஸ் வேறு கொடுத்துட்டாங்க. ஐயோ டின்னர் வேறு சாப்பிடணுமே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி குடிக்க வச்சாங்க. அண்ட் குடிச்சு முடிச்சுட்டு கையோட நமக்கு கிச்சன் போகிற வேலை தான். நேராக போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சேம் இவங்க என்னைய மாதிரியே மண் சட்டி, இரும்பு சட்டிலாம் நான் எப்படி பைத்தியம் மாதிரி தேடி தேடி வாங்குவானோ அதே மாதிரி தான் இவங்களும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். ஹெல்த்துக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க. என்னையோட மிச்சமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து கற்றுட்டு இருந்திருக்கேன். அண்ட் இவங்க குக்கிங்கில் நிறைய டைம் வந்துட்டு என்கிட்ட நிறைய டவுட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. நானுமே சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். அன்னைக்கு அவங்க சமைச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வெரைட்டிஸுமே நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களை விடவா அப்படிங்கிற மாதிரி வரை கேட்டாங்க. பட் ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய அவங்க குக் பண்ணும்போது என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு என்கிட்ட ரெசிபி கேட்டு பண்ணுவாங்க. பட் நான் அன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்றனால என்னோடய ரெசிபிஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும், அதாவது நான் சாப்பிட்ட மாதிரி எதுவுமே ஃபீல் இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்றதுக்காக எல்லாமே வேறு வேறு ரெசிபி அவங்க புதுசாக கற்றுக்கிட்டு அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் உண்மையிலே சாப்பாடு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அவங்களே டவுட்டில் கேட்டாங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இந்த வீடியோ மூலியமும் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு நீங்கள் சமைச்சிருந்த எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக ஒரு மட்டன் சுக்கா வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக. என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட ரெசிபி கேட்கணும்னு நான் இருக்கேன். நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தாங்க. மட்டன் சுக்கா, சிக்கனில் வந்துட்டு ஒரு சால்னா, அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் பாயா அண்ட் வட்லாப்பம், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் சலாட்டு, கொத்து பரோட்டா, ஜவ்வரிசி பாயாசம், ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் இடியாப்பம், பரோட்டா, வீட் பரோட்டா, நார்மல் பரோட்டா, இந்த மாதிரி அதெல்லாம் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே ஃப்ரூட் சலாட்டை கொடுக்குறாங்க சாப்பிடுங்கன்னு. என் வயிற்றில் இடமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்ட உடனே டீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கழுத்து வரைக்கும் சாப்பிடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திணற சாப்பிட வச்சு அனுப்புனாங்க. அவங்களும் உங்கள் ஹஸ்பண்டுமே எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அதுக்கானது அப்படின்னு சுரைம் வந்து வரல இல்லையா வீட்டுக்கு. ஸோ அதனால் அவங்க பண்ணின எல்லாத்துலேயுமே எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. சுரைமுக்கு கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10 ஐட்டம்ஸ் 12 ஐட்டம்ஸ் கிட்ட செஞ்சுருப்பாங்க. அதாவது சாப்பாடு மட்டுமே 10 ஐட்டம்ஸ் இருக்கும். அது போக அவங்க வந்துட்டு டீ, ஜூஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலாக டீயும் ஜூஸும் மட்டும்தான் அவங்க எனக்கு பேக் பண்ணலை, விட்டுருந்தா அதையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு போது நல்லா இருப்பீங்க இதை மட்டும் தாங்கன்னு சொல்லுவோம். அவங்க சமைச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி சுரேமுக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளம்பும் போது எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நேரம் அவங்க கூட இருக்க முடியல, ஏன்னா பையன் வேறு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அண்டு நாங்களுமே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு டிராஃபிக்கில் மாட்டிட்டு. ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் வந்துட்டு நல்லா டைம் எடுத்து ஃப்ரீயாக இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க நம்மளை இன்வைட் பண்ணி நல்ல வயிறு நிறையா மனசு நிறையா சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு நம்மளை விரும்பினா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அன்னைக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் என்னோடய துவாவும் இனிமேல் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் இந்த வீடியோவும் நான் இதோட முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.